ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கேந்திர கோணம் தரும் ராஜயோகத்தை பத்தி பார்க்கலாங்க. இப்போ கேந்திர அதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் தரக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்க எந்த மாதிரிலும் சம்பந்தம் பெற்றிருக்கும் போது என்ன மாதிரி யோக பலன்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன, 1, 4, 7, 10, அதாவது லக்னத்தை தொட்டி இருந்தவங்க லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானம். இந்த ஸ்தானங்கள்லாம் பாருங்க அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி அமைப்பு தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஆயுள், கௌரவம், தாய், கல்வி, வீடு, வாகனம், திருமணம், தொழில், இந்த ஸ்தானத்தை எல்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பே கேந்திர ஸ்தானங்கள் ஆகுங்க. அடுத்தது திரிகோணம் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 1, 5, 9ஆம் இடம் திரிகோண ஸ்தானம் ஆகும். இது என்ன மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, புகழ், செல்வம், புத்திர பாக்கியம், தெய்வ அருள், தந்தை, திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தரக்கூடியதே திரிகோண ஸ்தான அமைப்பாகும். இந்த அதிபதிகள் எந்த மாதிரி அமைப்புல ஒன்று சேர்ந்திருந்தால் அது ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டானா, கேந்திர அதிபதிகள் திரிகோண ஸ்தானத்தில் இருப்பதும் சிறப்பான பலனை தரும், ராஜ யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கேந்திர ஸ்தானாதிபதிகள் போய் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு உங்களுடைய திசா காலங்கள மிக நன்மையான பலன்களும் மிக யோகமான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு. அதே போல திரிகோண ஸ்தானங்கள்ல கேந்திர அதிபதிகள் போய் இருக்கக்கூடிய அமைப்பு, கேந்திர அதிபதிகள் திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து திசை நடத்தும் போதும் அதே மாதிரி யோகமான பலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு கேந்திர அதிபதியும் திரிகோணாதிபதியும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பான பலனை கொடுக்கும், ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. உதாரணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் அந்த லக்னத்துக்கு மறையாம கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அவங்களுடைய திசா காலங்கள யோகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. 4ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களும் 5ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இது மாதிரி கேந்திர அதிபதிகளும் திரிகோண அதிபதிகளும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு பாவத்தில் அமர்ந்து இருக்கும் போது அந்த ஸ்தான அதிபதியும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாம அவங்களும் நல்ல அமைப்புல இருக்கும்போது கேந்திர அதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் ஒன்று சேர்ந்து இருப்பது ராஜ யோகத்தை அவங்களுடைய திசா காலங்களில் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கேந்திர திரிகோணாதிபதிகள் ஒன்று சேர்ந்து மட்டும் இருக்கணும்னு இல்லைங்க, ஒரு பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, சமசப்தமமாய் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. திரிகோணாதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல கேந்திர அதிபதிகளோட சம்பந்தம் பெறும்போது நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா 1ஆம் இடத்தை சொல்லக்கூடிய அமைப்பு, இது கேந்திரத்திலையும் வரும் திரிகோண அமைப்பிலும் லக்னம் வருங்க. சரிங்களா, இந்த லக்னாதிபதியான கிரகம் 10ஆம் இடத்து அதிபதியான ஜீவன தொழில் ஸ்தானாதிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல பார்வையிலோ சேர்க்கையிலோ இருந்துட்டா அவங்களுக்கு சொந்த தொழில நல்லா வளர்ச்சி இருக்குங்க. சொந்த தொழில ஈடுபட்டு சொந்த தொழில நல்லா வளர்ச்சி அடைவாங்க. அந்த ஜாதகரும் அந்த தொழில ஆர்வமா எடுத்து செய்வாங்க. தொழில முன்னேறக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு அதிகமா உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல 5ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி சம்பந்தம் பெறும்போது திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். வரக்கூடிய கணவன் மனைவி அவங்களுக்கு வரும்போது இந்த 5, 7ஆம் அதிபதிகள் சம்பந்தம் பெறும்போது இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைகிறது, குடும்பம் வளர்ச்சி இருக்கிறது, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா பிறக்கக்கூடிய அமைப்பு, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய அமைப்பு. ஒரு ஆதிபத்தியம் கிரகம் இன்னொரு ஆதிபத்திய கிரகத்தோட சம்பந்தம் பெறும்போது அந்த கிரகம் கேந்திர திரிகோணாதிபதிகளாக வரும்போது அந்த பாவத்துக்குண்டான பலன்களும் அந்த பாவத்துக்குண்டான காரகத்தன்மையும் அதே போல அந்த கிரகத்துக்குண்டான காரகத்தன்மையும் அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய திசா காலங்கள்ல முழுமையா தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. பொதுவா பாருங்க, முன்னோர்கள் மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, கேந்திர கோணாதிபதிகள் இணைவு, பார்வை, சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஜாதகருக்கு நல்ல ஸ்தானங்கள்ல அமர்ந்து இருக்கும் போது பாதிக்கப்படாம அமர்ந்து இருக்கும் போது
அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த ராஜயோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பாக்யாதிபதியோட அவங்க லக்கணத்துக்கு வந்து 4ஆம் அதிபதி சம்பந்தம் பெறும்போதும் சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு ஜாதகருக்கு வந்து பாருங்க, பாக்கியம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியை பார்ப்போம். இப்போ 4ஆம் அதிபதியோட ஒரு கேந்திர ஸ்தானாதிபதியோட 9ஆம் அதிபதியான திருகோணாதிபதி சம்பந்தம் பெறும்போது என்ன மாதிரி அமைப்பு பலன் தரும் அப்படின்னா, அது 4ஆம் இடம் அப்படின்னா தொழில், அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வீடு மனையை குறிக்கக்கூடிய பாவம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, தொழில் ஸ்தானத்துக்கு 7ஆம் இடமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழிலும் நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அமைப்பு. நல்ல வீடு, யோகமான வீடு அமையக்கூடிய, சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளைகள் மூலியமா நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. சரிங்களா. 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைவு பெறும்போது சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, 5ஆம் அதிபதியோட அவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த மாதிரி இந்த கேந்திர அதிபதிகளும் திருகோணாதிபதிகளும் பார்வை, சேர்க்கை, சாரத்தில் பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அல்லது ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புண்டு. 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி இந்த மாதிரி அதிபதிகள், கேந்திர அதிபதிகளும் திருகோணாதிபதிகளும் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா. அவங்களுடைய திசா காலங்களும் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும். ஒரு ஜாதகருக்கு வந்து அந்த ஜாதகருக்கு உண்டான நற்பலன்களும் யோகமான பலன்களும் அந்த ஜாதகருக்கு நடக்கணும் அப்படின்னா கேந்திர ஸ்தான அதிபதிகளும் திருகோண ஸ்தான அதிபதிகளும் பாதிக்கப்படாம ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெறும்போது அல்லது ஆட்சி உச்சம் மூலத்திருகோணம் இந்த மாதிரி அமைப்புல இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்களுடைய திசா காலங்கள்ல நல்ல பலன்களை அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க. அந்த கிரகங்களோட வந்து அந்த லக்ன பாவ கிரகங்கள் சம்பந்தம் பெறக்கூடாது. பார்வை, சேர்க்கை சம்பந்தம் பெறக்கூடாது. சாரத்திலையும் இருக்கக்கூடாதுங்க. நீச்சம் வக்ரம் பெறாமல் இருக்கணும். அதே போல நீச்சம் வக்ரம் பெற்ற கிரகத்தோடையும் அந்த கேந்திர அதிபதிகளோ திருகோணாதிபதிகளோ சம்பந்தம் பெறாம நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. சரி, இப்ப திருகோணாதிபதியோ கேந்திர அதிபதிகளோ சம்பந்தம் பெற்றிருக்காங்க, ஆனா யாராவது ஒருவர் வக்ரமாயிருக்காங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்களுடைய திசா காலங்களை பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா, இப்ப வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் எந்த மாதிரி அமைப்புல இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கேந்திர அதிபதியும் திருகோணாதிபதியும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கிரகம் மட்டும் வக்ரமாக இருக்குன்னா அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க. அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலைமையில இருக்கோ அல்லது அவங்களுக்கு வக்ரம் ஆகியிருக்கு இல்லைங்களா அந்த கிரகம் ராகு கேதோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கான்னு பாருங்க. இப்ப வக்ரம் ஆகியிருக்கக்கூடிய கிரகத்தோட ராகு கேது பார்வையோ அல்லது சேர்க்கையோ அல்லது அவங்களுடைய சாரத்திலே அந்த வக்ரமான கிரகம் இருந்தாலும் அது பாதிப்பு தராத அமைப்பு தாங்க. சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் அதிபதி வக்ரம் ஆயிட்டாரு. 5ஆம் அதிபதியோட ஒரு 4ஆம் அதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதியோ இந்த மாதிரி கேந்திர அதிபதிகள் சம்பந்தம் பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி சம்பந்தம் பெற்றிருக்காங்கன்னா இப்ப 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு கேந்திர அதிபதிகளோட சம்பந்தப்பட்ட திருகோணாதிபதிகள் இருந்தாலும் அது கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருமா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 5ஆம் அதிபதியுடைய பாதிப்புன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரி கொடுக்கும். புத்திரஸ்தானாதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி, புகழ் ஸ்தானாதிபதி இதெல்லாம் பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா அந்த கிரகம் வக்ரம் ஆன கிரகம் வந்து அந்த ராகு கேதோட பார்வையோ சாரத்திலையோ அல்லது சேர்க்கையிலையோ இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேதோட சம்பந்தம் பெறும்போது வக்ரமான கிரகத்தோட யோக பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. இப்போ இந்த கிரகங்கள் வந்து இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல வக்ரமாயிருக்கும் போது ராகு கேதோட சம்பந்தம் பெற்றிருந்தா யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கேந்திர அதிபதிகளும் திருகோணாதிபதிகளும் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெறும்போது யோகமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. சரிங்களா. இப்போ இந்த கேந்திர திருகோணாதிபதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தாலே போதுங்க, யோக பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. நன்றி, வணக்கம்.